Hi friends, Champions Academy Triple C YouTube channel மறக்காம subscribe பண்ணி Telegramல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. Telegram குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. SGT எக்ஸாம் கூட ஸ்டடி பிளானும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. SGT எக்ஸாம்க்கு டெய்லி நம்ம வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து தவறாம வந்து காலை மதியம் மாலை காலையில 5 மணி சாயந்தரமும் 5 மணிக்கு வந்துடும். அதே மாதிரி மத்தியானம் 1 மணிக்கு வரும். 3 வேளையிலும் உணவுன்ற போல உங்களுக்கு வகுப்புகள் வந்துகிட்டே இருக்கும். எஜிடி எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு என்னோட ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது ஒரு ட்ரெயின் டிராவல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுல வந்து என் கூடயே கூட்டிட்டு போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்னோட வர்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா யோசனை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இப்ப அடுத்து பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சயின்ஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளும் வெற்றி பெற்று நடத்தக்கூடிய இந்திய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் உங்களுக்கு இலவசமா 24 ஹவர்ஸ் கல்வி சேவை வழங்கிட்டு இருக்கோம். முற்றிலுமாக இலவசம் தான். அடுத்த ஆன்லைன் டெஸ்ட் வரப்போது. ஸோ அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் நான் அப்படியே கவர் பண்ணிட்டேன் சயின்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டு 5th சயின்ஸை வந்து எதிர்பார்க்கக்கூடிய எல்லா கேள்வியும் நம்ம பார்த்த மாதிரி கணக்கு. ஓகேவா? ஓகே, பார்த்துலாம். சூழ்நிலையில் அதான் வந்து அவங்களுக்கு தலைப்பு. ஸோ பார்க்கலாம். நமது இந்தியா, அதாவது இந்தியாவில் என்ன முக்கியமான ஃபர்ஸ்ட் கண்டென்ட்னா சுதந்திர தினம். சரியா? சுதந்திர தினம் அப்படிங்கிறது இந்தியா விடுதலை பெற்ற நாள். அது வந்து ஆகஸ்ட் 15 1947. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆகஸ்ட் 15 1947. அடுத்து பார்ப்போம். காந்தி ஜெயந்தி அது எப்ப? அவர் பிறந்த அன்னைக்கு அக்டோபர் 2 அன்னைக்கு தான் வந்து காமராஜர் என்ன பண்ணிருக்காரு, மறைந்தாரு. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஸோ அந்த நாள். ஓகே, வருடம் சொல்ல நாள். அதுக்கடுத்து குடியரசு தினம் அது எப்ப? ஜனவரி 26 1950. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் குடியரசு தினமா நம்ம கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஜனவரி 26 1950. அடுத்து பார்க்கலாம். தேசிய நாட்கள் மற்றும் தேசிய தலைவர்களை பார்த்துடலாம். நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்காருல்ல, அவர்கள் வந்து நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர். அப்ப நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டா, சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கள் அவரை அன்பாக பாபு அல்லது தேச தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பாபு அல்லது தேச தந்தை அப்படின்னு சொல்லதுதான் மகாத்மா காந்தி. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா இவர் வந்து என்ன வழியை பின்பற்றினா அகிம்சை வழியை பின்பற்றி, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எப்போதுமே உண்மையை பேசி எளிமையாக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நவம்பர் 14 நம்ம எல்லாம் தெரிஞ்சதான் ஜவஹர்லால் நேரு அவரோட பிறந்த நாள், குழந்தைகள் தினம். ஸோ இதை வந்து குழந்தைகள் தினமா கொண்டாடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல. நான் உங்களுக்கு சொன்னேன் என்னன்னா, இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க குழந்தைகள் தினம் வந்து இந்தியாவுக்குள்ள நம்ம செலிப்ரேட் பண்றது இந்த நவம்பர் 14. ஆனா வந்து நேஷனல் லெவல்ல சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்றது வேற மந்த் வேற டேட். ஸோ அதை சொல்லியிருந்தேன், ஞாபகம் தான். இப்போ வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேயா? அப்பதான் நீங்க படிச்சுக்கன்னு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா டக்குன்னு பிளேலிஸ்ட்ல போய் எஜிடி எக்ஸாம்ங்கிற தலைப்புல போய் இங்கிலீஷ் கிளாஸஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு கிளாஸ்ல இருக்கு. நீங்க கவனமா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. இந்தியாவோட முதல் பிரதமரா இருந்தவர். அப்ப முதல்ல வந்து நம்ம வந்து பிரதமரா இருந்தவர் யாருன்னு கேட்டா ஜவஹர்லால் நேரு சொல்லணும். இது குழந்தைகள் வந்து நேரு மாமா அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. குழந்தைகள்லாம் அவருக்கு பிடிக்கும், அதனாலதான் அவரோட பிறந்த நாள குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேசிய கொடியில் உள்ள நிறங்கள். காவி நிறம் இருக்கும், அது வந்து தியாகத்தை உணர்த்துது. நிறைய பேர் நம்மளுக்காண்டி உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. வெள்ளை நிறம் அது வந்து உண்மை அமைதிங்கிறத உணர்த்துது. ஸோ அதுவும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காண்டி. பச்சை நிறம் பசுமை, நம்ம ஊரே வந்து பசுமையான ஊர். ஸோ அதனாலதான் மூவர்ண கொடியா நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீல நிறத்தில் உள்ள அசோக சக்கரம்ங்கிறது 24 ஆரங்களை கொண்டது. இவை நாட்டின் முன்னேற்றத்தையும் விழுமியத்தையும் குறிக்கின்றன. குறிக்கிறது. அது இந்தியாவின் தேசிய சின்னங்கள் பார்த்துடலாமா? தேசிய சின்னம், தேசிய விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா வங்காள புலி, தேசிய நதி கங்கை, தேசிய பறவை மயில், தேசிய மரம் ஆலமரம், தேசிய மலர் தாமரை, தேசிய பழம் மாம்பழம், தேசிய நீர்வாழ் விலங்கு கங்கை நதியில் வாழும் டால்பின், தேசிய சின்னம் நான்முக சின்னம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. எத்தனை தடவை வேணாலும் ரிவிஷன் பாருங்க. சரியா? அதனாலதான் நான் வந்து பிளேலிஸ்ட்லயே தனியா கொடுத்துட்டேன். அடுத்து மாநில சின்னங்கள். தமிழ்நாட்டுல
மாநில விலங்கு வரையாடு, மாநில மலர் செங்காந்த மலர், மாநில பறவை மரகத புறா, மாநில மரம் பனைமரம், மாநில விளையாட்டு கபடி, மாநில பழம் பலாப்பழம், மாநில சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். அடுத்து விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஈத் உல் அதா என்பது பக்ரீத் என அழைக்கப்படுகிறது. இதனை தியாக திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புனித வெள்ளியை வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஈஸ்டர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவாங்க. அது நம்பிக்கையின் திருநாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து விண்வெளி சூரிய ஒளி இருக்குல்ல, சூரிய ஒளி வந்து பூமியை வந்து அடைய எத்தனை நிமிடம் ஆகுது? 8 நிமிடம் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலவில் முதலில் காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலால. அடுத்து நட்சத்திர குழுக்களின் இருப்பிடத்தை வைத்தே நம் முன்னோர்கள் பயிரிடும் காலம் அறுவடை காலத்தை கண்டறிவர். மேலும் பயணத்தின் போது திசை காட்டுவதற்கும் அந்த நட்சத்திரம் தான் பயன்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். அது வந்து இந்த சர் சி வி ராமன் வந்து அந்த அறிவியல் தினம் வந்து அந்த பிப்ரவரி 28 தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த இதை கண்டுபிடிச்சனால வந்து அது பிப்ரவரி 28ங்கிறது தேசிய அறிவியல் தினமா வந்து உங்களுக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து தாவரங்கள் பார்த்தோம்னா தாவரத்தோட வகைகள் சிறு செடி, ஏறு கொடி, புதர் செடி, மரங்கள் அப்படின்னு சொல்லி தாவரத்தோட வகைகள் நாங்க பிரிக்கப்படுது. இது சிறு செடிங்கிறது மெலிந்த மிருதுவான தண்டு இருக்கும், மிகச்சிறிய தாவரமா இருக்கும். அதுதான் வந்து சிறு செடி. இவற்றுடன் பெரும்பாலான சில மாதங்கள் வாழ்பவையும் இருக்கும். புதினா, கொத்தமல்லி, புல்லு இது எல்லாமே சின்ன செடி தான். புதர் செடிங்கிறது மரங்களை விட சற்று சிறியவை. தண்டு பகுதி மெல்லியதாக இருந்தாலும் சற்று கடினமாக காணப்படும் பார்க்கறதுக்கே. அது புதர் செடிங்கிறது செம்பருத்தி, அரளி, மல்லிகை இதெல்லாமே புதர் செடியா வரும். அடுத்து மாநில சின்னங்கள், இதை பார்த்துட்டோம். இதுதான் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ கொஞ்சம் இது வந்து தெளிவா இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். ஏறுகொடிகள் தெரியுதா? ஏறுகொடிகள் வந்து நலிந்த தண்டை கொண்டிருக்கும். இவை வளர்வதற்கு ஏதேனும் ஒரு தாவரம் வந்து தேவைப்படும். அதாவது ஒரு கம்பு மாதிரி வச்சு அது ஏறி போறதுக்கு சில மாதங்கள் வந்து மட்டுமே அது வாழக்கூடியது. அவரைக்காய், புடலங்காய், பீக்கங்காய் இது எல்லாமே ஏறுகொடியை சந்த. அடுத்து வந்து படர்கொடி நலிந்த தண்டை கொண்டிருக்கும், மிகப்பெரிய கனமான கனிகளை தரும். அது சில மாதங்கள் மட்டுமே வாழக்கூடியவை. பூசணிக்காய், தர்பூசணி, முலாம்பழம் இது எல்லாமே வந்து படர்கொடியில வர்றது. அடுத்து மரங்கள்னு பார்த்தோம்னா பெரிய உயரமான தாவரங்கள், அதுதான் வந்து நம்ம மரம் சொல்றோம். பருத்த கடினமான தண்டை கொண்டிருக்கும். பல வருடங்கள் வரை வாழக்கூடியதுதான் ஆலமரம், தென்னை மரம், மாமரம். அடுத்து ரப்பருங்கிறது மரத்துல இருந்து கிடைக்கும் பால் போன்ற பொருளை ரப்பர் தயாரிக்கிறாங்க. நீர் புகா அல்லது நீர் காப்பு தன்மை கொண்ட பொருள் என்பதால் கையுறைகள் தயாரிப்பதிலும் இந்த ரப்பர் பயன்படுது. குறிப்பு: மீள்தன்மை, இழுத்த பின்பும் மீண்டும் அதே நிலைக்கு திரும்புதல். நீர் புகா அல்லது நீர் காப்பு தன்மை, நீரை ஊடுருவ அனுமதிக்காத தன்மை, அதுதான் இந்த ரப்பர்ல இருக்கு. ஓகே, அப்ப நீரும் புகாது, அதை அனுமதிக்காது. இலை நார் அப்படிங்கிறது, நார் இலையானது தாவரங்கள், நார் அல்லது இலை தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து பெறப்படும் ஒரு பொருள். இப்ப தாவர இலை, விலங்கு இலை அப்படின்னு 2 இருக்கு. அதுல வந்து தாவர இலையில பருத்தி, சணல், விலங்கு இலையில பட்டு, கம்பளி இதெல்லாம் வந்து தயாரிக்கிறோம். பட்டு இலை உறுதியாக இருப்பதால் பாராசூட் தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகிறது. பாராசூட்ல எந்த இலை பயன்படுத்துறாங்க? பட்டு இலை. அடுத்து கம்பளி, நம் உடல் கதகதப்பாக வைத்துக் கொள்ளும், எனவே கம்பளி சட்டை, தொப்பி மற்றும் காலுறை தயாரிக்க பயன்படுகிறது. கேரட்டினை உண்பதால் நம் பார்வை திறன் வந்து அதிகரிப்பதுடன் மாலை கண்ணோய் வராமல் தடுக்கலாம். வியத்தகு இயற்கை தாவரங்கள். அடுத்து வந்து ரொம்ப வியப்புக்குரிய தாவரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அல்லி இலைகள் மேல் நீர் தேங்குவதே இல்லை, ஒட்டுவதும் இல்லை. ஏனெனில் அல்லி இலைகளின் மேற்பரப்பை மெழுகு படலம் காணப்படுது. நீர் தேங்கவும் செய்யாது, அது என்ன செய்யாது, நீர் ஒட்டவும் ஒட்டாது மேற்பரப்புல அல்லில. அடுத்து குறிஞ்சி, ஒரு நிமிஷம், ஆமா குறிஞ்சிதான். பார்த்துடலாம். 1 to 5 அறிவியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். கவனமா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப குறிஞ்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, குறிஞ்சி அல்லது நீல குறிஞ்சி என ஒரு புதர் வகை செடி இருக்கு. தமிழ்நாட்டுல ஊட்டியில நீலகிரி மலையில காணப்படுது. இது வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும். அந்த ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மலரும். ஸோ அதான் குறிஞ்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எருக்கு, இந்த தாவரம் வந்து மெழுகு பூச்சு கொண்ட கொத்தான மலர்களை கொண்டது.
அதான் வந்து எருக்கு. இந்த மலர்கள் வெள்ளை அல்லது ஊதா கிரீடம் போன்று காணப்படும். இது கிரீட மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரீட மலர் எதுன்னு கேட்டா இந்த எருக்கம்பூ அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மெழுகு பூச்சும் போல இருக்கும். இது கொத்து கொத்தா மலர்களை கொண்டிருக்கும் அப்படி சொல்றாங்க. நிஷகாந்தி மலரானது இரவில் மட்டுமே மலரும். அது வந்து மலர்களின் ராணி என அழைக்கப்படுது. நிஷகாந்தி அப்படிங்கிறது இரவில் மட்டுமே மலரும் பூ. அது வந்து மலர்களின் ராணி. மலர்களின் ராணி இது நிஷகாந்தி. ஓகே. மலர்களின் நிறமும் மனமும். இரவில் மலரும் பெரும்பான்மையான மலர்கள் வெள்ளை நிறத்துல அதிக மனத்தோட வாசனையோட காணப்படும். பவள மல்லி, நிஷகாந்தி, மகிழம்பூ, மல்லிகை இது எல்லாமே ராத்திரியில தான் மலருமா. மகிழம்பூ, பவள மல்லி, நிஷகாந்தி, மல்லிகை எல்லாமே அதான் அதிக மனத்துடனும் வெள்ளையாகவும் தான் இருக்குமா. வாசனையோடு நிறத்தோடு வெள்ளை நிறத்தோடு காணப்படும். பகல்ல மலரும் பூக்கள் கண்ணை கவரும் பல வண்ணங்கள்ல இருக்கும். அது வந்து பகல்ல எல்லா பூவும் பூக்கும். சங்குப்பூ, வெற்றி பூ, இட்லி பூ, நித்திய கல்யாணி இது எல்லாமே பகல்ல பூக்கக்கூடிய பூக்கள். அடுத்து அரிசி உருவாக்கும் நிலைகள் அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப அரிசி எப்படிலாம் உருவாகுது. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டரை குழப்பி போட்டுருவாங்கன்னா வரிசைப்படுத்தணும் அப்படின்னு கூட கொடுத்துடலாம். ஏறு உழுதல், அப்புறம் விதை விதைக்கிறது, அப்புறம் நாற்று நடுதல், பிடுங்குதல், நாற்று நடுதல். அதுக்கடுத்து வந்து நெற்பயிரின் வளர்ச்சி நிலைகளை அறிதல். அதுக்கடுத்து கதிர் அறுத்தல், இங்கே கதிர் அடித்தல், அதுக்கப்புறம் தூற்றுதல், அடுத்து உலர்த்துதல், சேமித்தல், அப்புறம் நெல் அரைத்தல், சமைத்தல், அப்புறம் சாப்பிடுதல். அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து அதோட படிநிலைகள். ஸோ அது உருவாகும் படிநிலைகள். அடுத்து அரிசி வளையங்கள். அரிசி வளையங்கள் ஒரு மரத்தோட வயதை அதன் மரக்கட்டையில உள்ள ஆண்டு வளையங்கள் கொண்டு கணக்கிடலாம். சரியா. அதாவது ஒரு மரத்தோட வயதை வந்து அதோட மரக்கட்டையில வளைவா இருக்கும். அந்த வளையத்தை வச்சு ஒரு எத்தனை வயசாயிருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணலாம்னு சொல்றாங்க. தமிழக மலைகளின் அரசியாக உதகமண்டலத்தையும் ஊட்டி இளவரசியாக கொடைக்கானலையும் கொண்டிருக்கும். சரியா. அடுத்து விலங்குகள். சில விலங்குகள் இரவில் விழிப்புடன் செயல்படுகின்றன. அது என்னென்ன? வௌவால், ஆந்தை, காட்டுப்பூனை, எலி, ஓநாய், கரப்பான் பூச்சி, மின்மினி பூச்சி இது எல்லாமே இரவுல செயல்படக்கூடிய விலங்குகள். சிறப்பு தகவமைப்பு. பெரிய கண்கள் உள்ளது ஆந்தை, பூனை. மோப்ப சக்தி உள்ளது எலி, நாய். கூர்மையான கேட்டல் திறன் உள்ளது வௌவால். அடுத்து உடலை வந்து நம்ம கை கழுவுத, கழிவறைகளை பயன்படுத்த, குளித்தல், புலனுறுப்புகளை பாதுகாத்து எல்லாமே வந்து ஒரு நல்ல சுத்தத்தை வந்து குறிக்கும். இது வந்து ஒரு ஜஸ்ட் வாட்ச் விட்டு போனா போதும், அவ்வளவுதான். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. வாட்ச் விட்டு போய்க்கலாம் அப்படி சொல்லி கொடுக்காம இருக்கக்கூடாது சேர்த்திருக்கேன். கண் சிரமம். கணினிகள் முன் அமர்ந்து நீண்ட நேரம் பணியாற்றுபவருக்கு டிஜிட்டல் கண் சிரமம் என்று ஒரு குறைபாடு பொதுவாக வருகிறது. கண்கள் உலர்ந்து போதல், கண் சிரமப்படுதல், மங்கிய பார்வை மற்றும் தலைவலி ஆகியவற்றின் குறைபாட்டோட விளைவு. டெசிபல் அப்படிங்கிறது ஒலி அளவானது டெசிபல் அளவால் அளக்கப்படுகிறது. 85 டெசிபலுக்கு மேற்பட்ட எந்த ஒலியும் ஆபத்தானதுதான். பிரைலி பார்வை திறன் இல்லாதவங்களுக்கு புத்தகங்களை படிப்பதற்காக அந்த தாளில் எழுத்துக்கள் சிறு சிறு புள்ளிகள் மேடு உள்ளவாறு அமைக்கப்பட்டிருக்கும். அவர்களை தடவி பார்த்து கற்க முடியும். அதற்கு பிரெய்லி என்று பெயர். அடுத்து பருப்பொருட்களோட நிலைகள். பருப்பொருள் அப்படின்னா வந்து அந்த நிறை இடை பொறுத்து மாறுபடும். நிறை இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மையை கொண்டு எந்த ஒரு பொருளும் பருப்பொருட்கள் எனப்படும். நிறை அப்படிங்கிறது ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் நிறை. பருப்பொருட்களை நம்மை சுற்றி உள்ள எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. நாம் சுவாசிக்கும் காற்று, எடுத்துக்கொள்ளும் உணவு, பருகும் நீர் என நம்மை சுற்றி உள்ள அனைத்துமே பருப்பொருட்களானது. நம்ம சுவாசிக்கும் காற்று, பருகும் நீர் எல்லாமே. பருப்பொருட்களின் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா திண்மம், திரவம், வாயு அப்படின்னு 3 நிலைகள்ல இருக்கு. ஸோ இந்த 3 நிலைகள்னு பார்த்தோம்னா திண்மம், திரவம், வாயு. திண்மம்ங்கிறது கடினமானது, திரவங்கிறது கடினமற்றது, வாயுங்கிறது கடினமற்றது. குறிப்பிட்ட வடிவம் இருக்கும் திண்மத்துக்கு, திரவத்துக்கும் கிடையாது, வாயுக்கும் கிடையாது. குறிப்பிட்ட வடிவமே அதுக்கு 2க்கும் கிடையாது. அடுத்து வந்து குறிப்பிட்ட கன அளவு கொண்டது. இப்ப திரவத்துக்கும் குறிப்பிட்ட கன அளவு கொண்டது, வாயுக்கு மட்டும் கன அளவு இல்லை. சரியா. ஸோ இதுதான் வந்து இதோட தன்மைகள். அடுத்த பருப்பொருளோட நிலை மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பநிலை மாறும் பொழுது பருப்பொருட்களின் நிலையும் மாறும்.
வெப்பநிலை மாறும் பொழுது பருப்பொருளோட நிலை மாறும். வெப்பப்படுத்தும் போது திண்மம் வந்து என்னவாயிரும்னா திரவமா மாறிடும். அப்புறம் திரவம் வந்து திடீர்னு ஆவியா மாறிடும். ஸோ இதை குளிர்விக்கும் பொழுது திரும்ப வந்து அது வந்து திண்மமா மாறிடும். ஸோ இதுதான் வந்து பருப்பொருட்களோட நிலையோட மாற்றங்கள். வெப்பப்படுத்தும் போது மாறிக்கிட்டே இருக்கும். வெப்பநிலையை பொறுத்து பருப்பொருட்களின் நிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உருகுதல். உருகுதல்ங்கிறது திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவம் மாறும்ல, அதாவது பனிக்கட்டி உருகுறது அப்படின்னு சொல்றாங்க. ஆவியாதங்கிறது திரவம் வந்து நீராவியா போயிடும். ஸோ அது திரவத்தை வெப்பப்படுத்தும் பொழுது ஆவியா மாறும். அது அந்த நிகழ்வு தான் ஆவியாதல். நீரை சூடுபடுத்தும் போது ஆவியா மாறுது. உறைதல். திரவ பொருளை குளிர்விக்கும் பொழுது, அதாவது தண்ணியா இருக்கிற பொருளை குளிர்விக்கும் பொழுது என்ன ஆகும்? உறைதல் மாறிடும். அப்ப அது வந்து குளிர்சாதன பெட்டியில நம்ம நீரை உறைவிக்கும் போது பனிக்கட்டியா மாறுறதை எடுத்துக்கலாம். அப்புறம் சுருங்குதல். சுருங்குதல் அப்படிங்கிறது வாயு நிலையிலிருந்து பொருளை வந்து குளிர்விக்கும் பொழுது அது திரவமாக மாறி அந்நிகழ்வு சுருங்குதல் என்று பெயர். மேகங்கள் குளிர்ந்து மழையாக பொழிவதுதான். ஓகேவா? மேகங்கள் குளிர்ந்து மழையாக பொழிவது சுருங்குதல்ல அடங்குது. அடுத்து எரிபொருட்கள். அதிக அளவு வெப்பத்தை கொடுக்கும் பொருட்கள் எரிபொருட்கள். திட எரிபொருள், வாயு எரிபொருள், திரவ எரிபொருள். என்னன்னு பார்த்தலாம். திட எரிபொருள் அப்படிங்கிறது நிலக்கரி, கரி, மரக்கட்டை, சாணம். வாயு எரிபொருள் சாண எரிவாயு, சமையல் எரிவாயு. திரவ எரிபொருள் மண்ணெண்ணெய், தாவர எண்ணெய், பெட்ரோல், டீசல். இதெல்லாமே திரவ எரிபொருள். போக்குவரத்து சாதனங்களில் சமைக்கவும் எரிபொருளாக மின்னாற்றல் பயன்படுகிறது. மின்னாற்றல் வந்து நல்லா வந்து இப்ப எரிபொருளா பயன்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விசை பார்த்தோம்னா இயக்கம் மற்றும் விசை. இயக்கம் அப்படிங்கிறது ஒரு பொருளானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்வதை தான் இயக்கம்னு சொல்றோம். விசைங்கிறது ஒரு பொருளோட இடத்தை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ அப்பொருளின் உருவத்தை மாற்றி அமைக்கவோ செய்யக்கூடிய செயல்தான் விசை. அந்த செயல் தான் விசை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விசையானது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளுக்கு இடையே செயல்படுகிறது. விசை இல்லாமல் எந்த பொருளையும் வந்து என்ன பண்ண முடியாது? நகர்த்த முடியாது. விசையோட விளைவுகள் என்ன? ஒரு பொருள் மீது விசையை கொடுக்க ஆற்றல் தேவை. என்ன தேவை? ஆற்றல் தேவை. விசை நகரும் பொழுது திசை மாறும். விசை வேகத்தை மாற்றி அமைக்கிறது. விசை வேகத்தை மாற்றி அமைக்கிறது. அடுத்து வந்து விசை நகரும் பொருளை நிறுத்துகிறது. விசை ஒரு பொருளின் உருவத்தை மாற்றுகிறது. ஒரு பொருளை தள்ளுவதற்கு கொடுக்கப்படும் விசையை விட இழுப்பதற்கு குறைவான விசையே போதுமானது. விசையோட வகைகளுங்கிறது இப்ப வந்து நம்ம பார்த்தலாம். விசை அப்படிங்கிறது தொடு விசை, தொடா விசை. தொடு விசைங்கிறது தசைநார் விசை, எந்திர விசை, உராய்வு விசைன்னு 3 வகையா பிரிக்கப்படுது. தொடா விசைங்கிறது புவியீர்ப்பு விசை, காந்த விசைன்னு பிரிக்கப்படுது. அடுத்து தொடு விசை. இது எல்லாமே வந்து ஒரு ஓரளவு தான் பாக்குறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இது கூற்றுகள்ல கொடுப்பாங்க. ஸோ அதுக்காண்டிதான் வந்து ஓரளவு நம்ம பார்க்கிறோம். ஒரு பொருளை தொடுவதன் மூலமாக அப்பொருளின் விசையை தொடு விசை அப்படிங்கிறோம். அது செயல்படுறது. பொதுவா தீக்குச்சியை பற்ற வைக்கிறது ஒரு தொடு விசை. தசைநார் விசை அப்படிங்கிறது நம் உடலின் உறுப்புகள் அல்லது தசை உதவியால் கொடுக்கப்படுவது தசைநார் விசை. எந்திர விசை, எந்திரத்தால கொடுக்கப்படுவது விசை வந்து எந்திர விசை. உராய் விசை இரண்டு பரப்புகள் ஒன்றோடு ஒன்று தொடும்போது ஒன்றின் மீது ஒன்று மற்றும் நழுவும் பொழுது செல்லும் பொழுதோ ஏற்படுவது விசை, உராய்வு விசை. தொடா விசை அப்படிங்கிறது தொடாமலே விசை ஏற்படும். ஒரு பொருளை தொடாமலே அதன் மீது ஏற்படக்கூடிய விசை தான் தொடா விசை. வேக்கம் கிளீனர் எடுத்துக்கலாம். தூசு உறிஞ்சு, காந்தம், இது எல்லாமே தொடவே தொடாது. தூரமா பக்கத்துல, அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சா அதுவே டக்குன்னு பத்திக்கிறோம். அப்ப வந்து அதாவது தொட்டுக்கிறோம், சேர்ந்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி காந்தத்தை யூஸ் பண்ணலாம். வேக்கம் கிளீனரை யூஸ் பண்ணலாம். தூசு உறிஞ்சு மிஷினு, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தொடா விசையில வரும். புவியீர்ப்பு விசை பொருட்களின் தன்மையை நோக்கி இழுக்க அவற்றின் மீது புவி செலுத்தக்கூடிய விசையே புவியீர்ப்பு விசை. இதுவும் தொடா விசையில தான் வரும். காந்த விசையும் தொடா விசை. இரும்பலான பொருட்களை தம்மை நோக்கி ஈர்க்கும் காந்த விசை வந்து காந்த விசை அப்படின்னா தொடா விசையில தான் வரும். அன்றாட வாழ்வில் ஒருவர் அன்றாட வாழ்வில் அறிவியலின் பயன் பற்றி அறிய மிக சரியான இடம் சமையலறை தான். ஸோ அந்த சமையலறை முக்கியத்துவம் வந்து பூண்டு, ஏழைகளின் உயிரி எரிபொருள் என பூண்டு அழைக்கப்படுகிறது. இரத்த அழுத்தத்தை சமநிலையை வைத்திட உதவுகிறது. சளியை குணப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் பெருங்காயம் செரிமானத்தை அதிகரிக்கிறது. வயிற்றுப்போக்கு, வயிற்று கடுப்பு போன்றவற்றை மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. செரிமானத்தை ஊக்குவிக்கிறது. குமட்டல் உணர்வை தடுப்பது இஞ்சி. மஞ்சள் பொதுவாக கிருமி நாசினியாக பயன்படுகிறது. காயத்தை குணப்படுத்தும். கருப்பு மிளகு சளி மற்றும் இருமலுக்கு மிக சிறந்த நிவாரணி. லவங்கம் முட்டு பல்வலி நீக்க உதவுகிறது. கொத்தமல்லி சாறு
இச்சாறு நெஞ்சு எரிச்சலை குறைக்கிறது. சாற்றில் மிக அதிக அளவு இரும்பு மற்றும் வைட்டமின் ஏ, பி, சி உள்ளன. வீட்டு உபயோக சாதனங்கள் அழுத்த சமையற்கலன் அப்படின்னு சொல்றாங்க. அழுத்த சமையற்கலன் சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட 4 மடங்கு வேகமாக சமைக்கிறது. அடுத்து பார்ப்போம் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள். ஒவ்வொரு உணவுப் பொருளும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். சரியா? அந்த ஊட்டச்சத்துக்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிதா? ஓகே, பார்த்துடலாம். கார்போஹைட்ரேட் வேலை செய்யவும் விளையாடவும் தேவையான ஆற்றலை அளிக்கிறது. கார்போஹைட்ரேட் அது எதுல இருக்கு அப்படின்னா அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு, சர்க்கரை கட்டி மற்றும் ரொட்டி, இது எல்லாத்துலயுமே நம்ம வேலை செய்யறதுக்கும் விளையாடுறதுக்கும் தேவையான ஆற்றலை கார்போஹைட்ரேட் கொடுக்குது. ஸோ அது எல்லாத்துலயுமே கார்போஹைட்ரேட் இருக்கு. அதுக்கடுத்து ஒன் செகண்ட், புரதம். புரதம் மீன், பால், முட்டை, கொட்டைகள் மற்றும் முளைக்கட்டிய தானியங்கள், இது எல்லாத்துலயுமே புரதம் இருக்கு. இது உடல் வளர்ச்சிக்கு உதவுது. அடுத்து கொழுப்பு. உடலின் ஆற்றலை சேமிப்பவையாக உள்ளது கொழுப்பு. பாலாடை கட்டி, வெண்ணெய், நெய், இறைச்சி, எண்ணெய் மற்றும் கொட்டைகள், இது எல்லாமே கொழுப்பு இருக்கிற பொருள். அடுத்து உயிர் சத்துக்கள். கேரட்டு, ஆரஞ்சு, நெல்லிக்காய், பப்பாளி மற்றும் கீரை வகைகள், இது எல்லாமே வைட்டமின்கள், அதாவது உயிர் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. ஸோ நம்ம உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள்ல இருந்து பாதுகாப்பதே இந்த பொருட்கள் தான். அடுத்து தாது உப்புக்கள். அத்தி, பேரிக்காய், பூண்டு, வாழைப்பழம் மற்றும் ஆப்பிள், இது எல்லாமே தாது உப்புக்கள். நம் உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகின்றன. அடுத்து சரிவிகித உணவு. நாம உண்ணும் உணவுல ஊட்டச்சத்துக்களை சரியான அளவுல கலந்துருக்கிற மாதிரி நம்ம உண்ணணும். நார்ச்சத்தும் நீரும் அடங்கும். நம் உடலின் வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு உதவும். பால் ஒரு முழுமையான சரிவிகித உணவு. அதனால எப்பயுமே பால் குடிக்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கேரட்ல என்ன இருக்கு? வைட்டமின் ஏ. தவிடுல வைட்டமின் பி. நெல்லிக்காய் வைட்டமின் சி. பால் வைட்டமின் டி. சூரியகாந்தி வைட்டமின் இ. எண்ணெய், முட்டைக்கோஸ் வைட்டமின் கே. இப்ப நாற்கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றோம்னா ரகாக். இது ரகோச் அப்படிங்கிறது நம் உடலால் உறிஞ்ச இயலாத செரிக்கப்படாத நாற்பொருட்களை நாற்கழிவு அப்படின்னு சொல்றோம். அதாவது உடலால உறிஞ்சப்படாத பொருள் நாற்கழிவு. இது அவரை குடும்ப தாவரங்கள், முழு தானியங்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றில் காணப்படுது நாற்கழிவுங்கிறது. அடுத்து நீர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. இதுல சில முக்கியமான குறிப்புகள் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டாச்சு. ஒட்டகத்தால ஒரு நேரத்துல 60 முதல் 100 லிட்டர் தண்ணீர் வரை குடிக்க முடியும். பல நாட்கள் தண்ணீர் இல்லாம வாழவும் முடியும். அதுக்கடுத்து மனிதனுக்கு 20 முதல் 50 லிட்டர் தூய பாதுகாப்பான நீர் ஒரு நாளைக்கு தேவைப்படுது. அடுத்து பூமியில 3% தான் சுத்தமான குடிநீர், அதான் நன்னீர் அளவு இருக்கு. மட்டுமே பயன்படுத்தும் வகையில இருக்கு. பூமியில உள்ள நீர்ல 3% தான் பயன்படுத்தும் வகையிலேயே நீர் இருக்கு. நன்னீர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கே கொடுக்கல, ஆனா நன்னீரை தான் சொல்றாங்க. அடுத்து நீர் தேங்குவதால் ஏற்படும் பிரச்சனைகள். என்னெல்லாம் பிரச்சனை? நோய் முக்கியமா பரவும். என்னென்ன நோயெல்லாம் பரவும் அப்படின்னா இந்த கொசுக்களால நோய் பரவும். சரியா? காலரா, வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு, மலேரியா, டெங்கு காய்ச்சல், இது எல்லாமே நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் என்ன? அதாவது கடுமையான தலைவலி, கை கால்களில் தடிப்பு, அதிக சோர்வு, திடீர் காய்ச்சல் 3 முதல் 7 நாட்கள் வரை நீடிக்கும். அதுக்கப்புறம் தாவரங்கள் பார்த்தோம்னா இது வேர் அப்படிங்கிறது தாவர பாகத்துல ஒண்ணு, தலைக்கு கீழே இருக்கிறது. அந்த வேர்கள் அளவுல வேறுபடும், வடிவத்துல வேறுபடும். பொதுவா சூரிய ஒளிக்கு எதிர் திசையில மண்ணுக்கு கீழே வளரக்கூடியதுதான் அந்த வேறு. அதை ஆணி வேறு, சல்லி வேறுன்னு 2 வகையா சொல்றோம். ஸோ அந்த வேர் ஆணிவேர், சல்லி வேர்னா என்ன? ஆணிவேர் அப்படிங்கிறது தடியா ஒரு முதன்மையான வேரா இருக்கும். இது மூளை வேர்ல இருந்து வளர்ந்து மண்ணில் மிக அதிகமாக ஆழத்து வரைக்கும் செல்லும். முதன்மையான வேர் தான் இந்த முதன்மை வேர்ல இருந்து பல மெல்லிய வேர்களும் வரும். ஸோ அதுதான் கேரட்டு, பீட்ரூட்டு,
அதுக்கப்புறம் வேம்பு, இது எல்லாமே வந்து ஆணி வேர்ல அடங்குது. அதுல இருந்து லைட்டா வந்து சைடு வேரும் வரும். அடுத்து சல்லி வேர் அப்படிங்கிறது வெவ்வேறு அளவிலான மெல்லிய மொத்தமாக ஒன்று சேர்ந்து கொத்தாக வளரும். ஒரே ஒரு இடத்துல வேற வேற சின்ன சின்னதா சேர்ந்து மொத்தமா கொத்தா காணப்படும். அதான் வந்து சல்லி வேறு. இதை வந்து புடுங்கினாலே தெரியும். இப்போ புல்லை புடுங்கி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அது நெல், கோதுமை, வெங்காயம் இது எல்லாத்துலயுமே சல்லி வேர் தான் இருக்கும். மண்ணுல அதிக ஆழத்துக்கே போகாது. ஆணி வேர் மட்டும் தான் அதிக ஆழத்துக்கு போகும். இது எல்லாமே வந்து சல்லி வேர் தான். புல்லு, நெல், கோதுமை, வெங்காயம். அடுத்து அவிசினியா என்ற தாவர வேர்கள் மண்ணிற்கு மேலே காணப்படும். அவிசினியா அப்படிங்கிற ஒரு தாவரத்தோட வேர் வந்து மண்ணுக்கு மேல இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வேரோட பனிகள் அப்படின்னா என்ன பண்ணும்? ஒண்ணுமே பண்ணாது. அதாவது நீர் வந்து அது வளர்றதுக்கு அதுக்கெல்லாம் தேவையாக யூஸ் பண்ணும். அதாவது ஊன்றுதல், உறிஞ்சுதல், சேமித்தல், இதுதான் அது வேலை. வேரோட வேலையே. மண்ணுல வேலை என்னது? வேருக்கு வேலையே ஊன்றி நிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நிலைச்சு நிக்கிறது. தாவரங்களால நிலைத்து வேர்கள் இல்லாத நில தாவரம் எதுவுமே நிலைச்சு நிக்க முடியாது. அதனால ஊன்றி நிக்கிறது. அப்புறம் உறிஞ்சிடுது தண்ணி, தனக்கு தேவையான தண்ணி, அப்புறம் கனிமங்களை மண்ணில இருந்து எடுத்துக்கிறோம். சேமித்தல், சில தாவரங்களை வேர்ல என்ன பண்ணும்? உணவு சேமிக்கும். அதான் வந்து கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட் இதெல்லாம் தாவர அந்த வேர்ல தான் உணவையே சேமிக்கும். அப்ப ஆணி வேர், சல்லி வேருக்கு இவ்வளவுதான் வந்து வித்தியாசம். ஸோ அதை வந்து நாங்க வந்து குறிப்பிட்டிருக்கோம். ஆணி வேருக்கு வந்து எடுத்துக்காட்டு புளிய மரம், கொய்யா. சல்லி வேருக்கு மக்காச்சோளம், கரும்பு இதெல்லாம் வந்து சொல்லியாச்சு. அடுத்து தண்டு பகுதி முக்கியமானது. சூரிய ஒளியை நோக்கி தான் வளரும். கிளைகள், இலைகள், மொட்டுகள், மலர் மற்றும் கனி எல்லாமே தண்டுல தான் வளரும். கொத்தமல்லி, புதினா போன்ற செடிகள் தண்டானது. அது எல்லாமே கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே வந்து தண்டு தான். மெலிந்த தண்டு, அதான் நம்ம சாப்பிட்றோம். ஓகேயா? அடுத்து வந்து அரச மரம், ஆலமரம் போன்ற தண்டான தடித்து வலிமையா இருக்கும். இவற்றுக்கு மரத்துண்டு அப்படின்னு தான் பேரு. மரங்கள் வளர்வத அந்த தண்டோட பருமன் வந்து அதிகரித்துட்டே இருக்கும். தண்டோட பணியே முழு தாவரத்தையும் தாங்கி நிற்க ஆதாரமாக உள்ளது இந்த தண்டு தான். இலைகள்ல இருந்து உணவு வந்து என்ன பண்ணுது? வேர் வரைக்கும் அது வந்து பிற பகுதிகளுக்கும் கடத்த செல்லுது. சில தாவரங்கள் வந்து தண்டுகள்ல அதிகப்படியான உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கும். உருளைக்கிழங்கு, வெங்காயம் தண்டுகள்ல தான் உணவே வந்து சேமித்து வைக்கும். அதுக்கப்புறம் இலைகள் பார்த்தோம்னா இலை நுனி மேல இருக்கு. இலை தாள் வந்து இந்த இடத்துல இருக்கும். இலை மைய நரம்பு அப்படி இப்படி போகும். அதான் மைய நரம்பு. அப்புறம் இலை காம்புன்னு சொல்றாங்க. இதை அதையும் பார்த்துலாம் போட்டாச்சு. சரி, இதெல்லாம் தெரிஞ்சதுதான். மெல்லியா இருக்கும், பசுமையா இருக்கும், பசுமை நிறத்துல இருக்கும், தட்டையா இருக்கும். ஸோ இது எல்லாமே தண்டோட இலைகள் வந்து வளர்ற இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இலைகள் வந்து இந்த மாதிரிலாம் வெவ்வேறு வடிவங்கள்ல நிறத்துல காணப்படும். இந்த இலையோட பணி என்ன அப்படின்னா, தாவரங்கள்ல இலைகளின் மூலமாக நமக்கு தேவையான உணவை வந்து நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி எல்லாத்தோட உதவியோட அதுவே அது ஒளிச்சேர்க்கை பண்ணி தயார் பண்ணிக்கிறோம். அதுக்குதான் பேர் தான் ஒளிச்சேர்க்கை. உணவு தானே தயாரிச்சு கொள்ளதான் ஒளிச்சேர்க்கை. இலைகளை வந்து தாவரங்களோட சமையலறை அப்படின்னு சொல்லலாம். இலைகள் என்ன சொல்லலாம்? தாவரங்களோட சமையலறை. தாவரங்களின் இலைகளில் மிகச்சிறிய துளைகளின் வழியாக நீரானது நீராவியாக வெளியேறும் நிகழ்வுக்கு நீராவி போக்கு அப்படின்னு பேரு. சில தாவரங்கள்ல இலைகள் உண்ணக்கூடியவை மற்றும் சத்துக்கள் நிறைந்தவை. அந்த தாவரம் தான் அந்த இலையை திங்கிறோமே, அது என்னன்னா இலை உணவுன்னா அந்த கீரை, முட்டைக்கோசு, இலை தான் அது. அதுதான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ மலர்கள் அடுத்து பார்த்தோம்னா மலர்கள் மிருதுவான பிரகாசமான மலர் இருக்கும். அள்ளி வட்டத்துக்கு கீழே காணப்படும் பச்சை நிற பகுதி புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது அள்ளி வட்டம்னு சொல்லலாம். மலரின் பகுதியை வந்து என்ன பண்ணுவோம்? பிரகாசமான நிறம் கொண்ட மலரோட பகுதி என்ன சொல்றோம்? அள்ளி வட்டம்னு சொல்றோம். அதுக்கு கீழே காணப்படுற பச்சை நிற பகுதியை புள்ளி வட்டம்னு சொல்றோம். மகரந்தம், சூலகம் அப்படின்னு 2 பாகம் வந்து மலரோட மைய பகுதியில இருக்கும். மலரோட பண்புகள் என்ன? கனியாக சில இது மரம், சில இதுல கனியாக மாறாது. தாவரங்களோட இனப்பெருக்கத்திற்கு மலர் தான் உதவும். ஏன்னா அதுல மகரந்தம் இருக்கு. கனிகள் மற்றும் விதைகள். ஒரே ஒரு விதையை கொண்ட கனிகள் சீமி வாதுவை. ஒரே ஒரு விதையை கொண்ட கனி சீமி வாதுவை. ஆப்ரிகாட், மா, தேங்காய், பீச். ஒரே ஒரு விதையை கொண்ட கனி மா, தேங்காய், அப்புறம் பீச்சு. பல விதைகளை கொண்டது பப்பாளி, தர்பூசணி, ஆரஞ்சு. எல்லாத்துலயுமே பல விதம் இருக்கும். விதைகளே உள்ள கனிகள் அன்னாச்சி, வாழை. இது எல்லாமே விதையே இல்லாதது. அடுத்து நிலவாழ் தாவரம், வரநில தாவரம் அப்படிலாம் சொல்றாங்க. நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சமவெளியில, காடு போன்ற இடத்துல, தண்ணியே இல்லாத பாலைவனத்துல வளரக்கூடிய தாவரம் தான் நிலவாழ் தாவரங்கள். வறண்ட நில தாவரங்கள், வெப்பம் மிகுந்த வறநில தாவரங்கள்னு சொல்றாங்க.
அதுல வந்து தண்ணியே இருக்க சுத்தமா பாலைவன தாவரம், சப்பாத்தி கள்ளி, பேரிச்சம்பழம், கற்றாழை எல்லாமே வந்து நீர் இழப்பை குறைக்க இலைகளை முட்களாக மாத்தி வச்சிருக்கோம். அதாவது முள்ளு மாதிரி இருக்கும். அதுலதான் வந்து அதுதான் அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு. மலைவாழ் தாவரம் அப்படின்னு சொல்றது இந்த பைன் தாவரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைன் தாவரம் அப்படிங்கிறது மலைகளில் வாழக்கூடிய தாவரம், மிக குளிர்ந்த மற்றும் உறைந்த சூழல்ல தான் வளரும். இந்த தாவரம் கூம்பு வடிவத்துல தான் பெரும்பாலும் இருக்கும். ஸோ அது வந்து பனித்துளி கீழே விழுந்து விடுவதற்கு உதவியாக இருக்கு. சமவெளியில வாழும் தாவரங்கள் அப்படின்னா மாமரம், ஆலமரம், தேக்கு எல்லாமே வரும் சமவெளியில. அது வறட்சி மற்றும் அதிக வெப்பத்தை தாங்குற திறன் இருக்கும் சமவெளியில. தட்டையா பெரிய இலை கொண்டதா இருக்கும். கடலோர தாவரம் மிகவும் உயரமானதா இருக்கும். கடலோரத்துல பார்த்தோம்னா ரொம்ப உயரமா இருக்கும், நேராவே வளரும். தென்னை மரம், பனைமரம், ஸோ இது எல்லாமே வந்து கடலோர தாவரங்கள் தான். ஸோ பார்ப்பதற்கு இறகு போன்றது காணப்படுவதால் வேகமாக காற்றிலிருந்து மரத்தை வந்து என்ன பண்ணும், பாதுகாக்கும். நீர்வாழ் தாவரம் நீர்நிலைகள்ல ஏரி, குளம் போன்றவற்றில் வளரக்கூடிய தாவரம் நீர்வாழ் தாவரம். நீரிலே மிதக்கும் தாவரமும் இருக்கு, வேரூன்றி நீரிலே மிதக்கும் தாவரமும் இருக்கு, நீர் மூழ்கி தாவரமும் இருக்கு. நீரிலே மிதக்கிற தாவரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாய தாமர பிஸ்டியா, நீர்லயே மிதக்கும், பஞ்சு போன அமைப்பு இருக்கும். வேரூன்றி நீர்ல மிதக்கிறது அல்லி தாமரை, அதாவது நீர்ல மிதக்கிறது ஆகாய தாமரை பிஸ்டியா, அது வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். வேரூன்றி மிதக்கிறது வந்து அல்லி தாமரை, ஸோ இது வந்து வேரூன்றி அதுல வந்து மிதக்கும். நீர் மூழ்கி தாவரம் அப்படி சொல்றது வாலிஸ்னேரியா ஹைட்ரில்லா. ஸோ இது வந்து நீர் மூழ்கி வாழும் தாவரம். இந்த தாவரத்துல தண்டுகள் மற்றும் மெல்லியதாகவும் இலைகள் மிக சிறியதாகவும் இருக்கும். ஸோ அவ்வளவுதான். சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்காரணிகள் அப்படிங்கிறது வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளை கொண்டிருக்கும். உயிரற்ற காரணிகள் நீர்நிலைகள், சூரிய ஒளி, காற்று மற்றும் மண். சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் மீது அக்கறையும் அதனை பாதுகாப்பதில் ஈடுபாடும் உள்ளதுதான் சுற்றுச்சூழல் காரணிகள். அமீபாங்கிறது ஒரு ஒருசெல் உயிரி. அமீபாவுக்கு வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உண்டு. இது 1755 கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அமீபா. இது ஈகாலஜி, அதாவது உயிர்காரணிகளுக்கும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கும் இடையான தொடர்பு பற்றி கூறுவதுதான் இந்த ஈகாலஜி அப்படிங்கிற ஒரு அறிவியல் பிரிவு. சுற்றுச்சூழல் சமநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை மட்டும்தான் சுற்றுச்சூழலோட சமநிலை. அவங்க 2 பேருமே இல்லைன்னா மனிதர்களால வாழ முடியாது அப்படிங்கிறாங்க. உற்பத்தியாளர்கள் எப்பயுமே தாவரங்கள் தான். தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து கொள்ளும். அதே மாதிரி அது உற்பத்தி செய்துதான் நாமளுமே எடுத்து சாப்பிட்றோம். அதனால அவன் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் உற்பத்தியாளர்கள். அதுக்கடுத்து ஒட்டுண்ணி தாவரங்கள் கஸ்குட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் தெரிஞ்சப்போ தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்ள முடியாமல் இருக்கிறனால பிற உயிரினங்களை சார்ந்து வாழக்கூடிய தாவரங்கள்ல ஒட்டுண்ணி தாவரங்கிறோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா கஸ்குட்டா நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. நுகர்வோர்கள்லாம் நம்ம தான் நுகர்வோர்கள். அது உற்பத்தி செய்யறத நம்ம வந்து என்ன பண்றோம், உணவா எடுத்து நுகர்றோம். ஸோ அப்ப நம்ம தான் நுகர்வோர்கள். தாவர உண்ணி, ஊன் உண்ணி, அனைத்துண்ணி அப்படின்னு 3 வகையா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இந்த உணவு முறை அப்படிங்கிறது. சிதைப்பவை இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள்ல இருந்து மட்க செய்து உணவை பெறுவதற்கோ சிதைப்பவை அப்படின்னு பேரு. அதுல வந்து மண்ணில் உள்ள தாவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உயிரினங்கள் பார்த்தோம்னா இந்த பாக்டீரியா, பூஞ்சை, இவை மண்ணிற்கு ஊட்டச்சத்து தான் அளிக்குது. அடுத்து வன மகோத்சவம், அதாவது காடுகளின் விழா ஏன்னா மகோத்சவம். வன மகோத்சவம் அப்படிங்கிறது 1950 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் வாரத்துல வந்து நம்ம கொண்டாடுறோம். இது மரம் நடும் விழா அப்படின்னு சொல்றாங்க. மரம் நடுவதன் அவசியத்தை உணர்த்துவதற்காக கொண்டாடப்படுகிறது. அடுத்து சிப்கோ இயக்கம் 1970, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010, அப்பிகோ இயக்கம் 1983. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஆண்டுகளா கருதப்படுது. ஸோ கேட்கறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. எல்லாமே தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பாருங்க. அடுத்த உணவு பழக்கத்தின் அடிப்படையில் விலங்குகளை வகைப்படுத்துறாங்க. அதான் தாவர உண்ணிகள், ஊன் உண்ணிகள் அப்படிலாம் சொல்லுவாங்க. தாவர உண்ணிகள்ல முக்கியமா கேட்குற மாதிரி இருக்கு, அதனாலதான் அதை கொடுத்துருக்கோம்.
தாவரங்களை மட்டும் உண்ணக்கூடிய விலங்குகள் தாவர முனேஸ்வரம், மானு, ஒட்டகச்சிவிங்கி, பசு, ஆடு, மாடு, இதெல்லாம் யானை இதெல்லாமே தாவரத்தை மட்டும் தான் உண்ணும். காற்று அப்படின்னு பார்த்தோம்னா உட்சுவாசம் வெளிசுவாசம் ரெண்டு இருக்கு. உட்சுவாசம் காற்றை உள்ள இழுப்பது, வெளிசுவாசம் காற்றை வெளியே விடுவது. உட்சுவாசம் வெளிசுவாசம் ரெண்டு நிகழ்வதுமே சுவாசித்தல் அப்படின்னு சொல்லுவோம். சுவாசித்தல் போது நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜனை உள்ள இழுத்துக்கிட்டு கரியமில வாயுவான கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். காற்று வீசுதல் அப்படிங்கிறது காற்று நகர்வு. ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு காற்று நகர்வதை தான் காற்று வீசுதல் அப்படின்னு சொல்றோம். காற்று வீசும் வேகத்தை பொறுத்து தான் காற்றானது தென்றல், புயல், சூறாவளி அப்படின்னு 3 வகையா கொடுத்துறாங்க. இப்ப தென்றல் காற்றுனா இதமா இருக்கும், மிதமா இருக்கும். கடல் காற்ற சொல்லுவாங்க, நிலக்காற்ற சொல்லுவாங்க, அதான் பயன்படுத்துவாங்க. அடுத்து கடல் காற்று. பகல் பொழுதுல கடல்ல இருந்து நிலத்துக்கு நோக்கி வீசும் காற்று கடல் காற்று. இது நிலத்தில் உள்ள வெப்ப காற்றை மேல் நோக்கி எழுவதால் கடலில் உள்ள குளிர்ந்த காற்றை அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நிலத்தை நோக்கி வீசுகிறது. நிலக்காற்று அப்படிங்கிறது இரவு பொழுதுல கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று அப்படிங்கிறோம். இது கடலின் மீது உள்ள வெப்ப காற்று மேல் நோக்கி எழுவதால் அதனை வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நிலத்தில் உள்ள குளிர்ந்த காற்று கடலை நோக்கி வீசுகிறது. புயல் காற்றுங்கிறது வேகமா வீசக்கூடிய பலத்த புயல் காற்று எனப்படும். பல உயரமான மரங்களை வேரோடு சாய்ப்பதுடன் பயிர்களையும் அளிக்கும், அதான் புயல் காற்று. சூறாவளி மிகவும் வேகமாக வீசக்கூடிய பலத்த காற்று சூறாவளி. இது புயலை விட பலமானது, எனவே மரங்கள், கட்டிடங்கள் போன்ற அனைத்தையும் சேதப்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் சொல்லியிருக்காங்க. வெளி உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வெளியே தெரியக்கூடிய உறுப்புகள் எல்லாம் வெளி உறுப்புகள், கண்கு, காது, மூக்கு, கை எல்லாமே. உள்ளுறுப்பெல்லாம் இரைப்பை, நுரையீரல், மூளை, இதயம் எல்லாமே. மூளை அப்படிங்கிறது முன்மூளை, நடுமூளை, பின்மூளை 3 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு. மூளைங்கிறது நம்ம உடல்ல ஒரு கட்டளை மையம், ஆர்டர் போடுறது. மனித மூளையோட இடம் 1.360 கிலோகிராம். நுரையீரல், நாம் மூக்கின் வழியாக காற்றை உள்ளிழுக்கும் பொழுது காற்றில் உள்ள ஆக்சிஜன் நுரையீரலுக்கு அனுப்பப்படுகிறது. இப்பொழுது நுரையீரல் விரிவடையுது. நம் காற்றை மூக்கின் வழியாக வெளியேற்றும் போது நுரையீரல் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும். அப்போது நுரையீரல் என்ன பண்ணும்? சுருங்கும், அப்ப சிறிதாகுது அப்படின்னு சொல்றாங்க. இரைப்பை அப்படிங்கிறது ஜே வடிவமா இருக்கும். அது உணவுப் பொருட்களை சிறு சிறு கூறுகளாக மாற்றி நமக்கு ஆற்றலை கொடுக்குது, அதான் இரைப்பை. உணவுப் பொருளை செரிக்க உதவும் அமில பொருட்கள் இதில் அடங்கி இருக்கும். இதயம், நம்ம ஒரு இதயம் இரத்தத்தை இறைக்கும் ஒரு உறுப்பு. இது உடல்ல அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை அனுப்புது. மார்பின் மையத்தில் நுரையீரலுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள இது தசையால் ஆனது. இதயம் ஒரு நிமிடத்திற்கு சுமார் எத்தனை முறை துடிக்கும்? 72 முறை துடிக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா சிறுநீரகங்கள். நமக்கு 2 சிறுநீரகங்கள் இருக்கும். இவை அவரை விதை வடிவ உறுப்பு ஆகும். சிறுநீரகங்கள் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான நீரையும் நச்சுக்களையும் வடிகட்டி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்கின்றன. அடுத்து எலும்பு தசைன்னு பார்த்துருவோம். எலும்பு தசை அப்படிங்கிறது எலும்புகள் மற்றும் நமது உடலுக்கு வடிவம் கொடுக்கின்றன. அவை நம் உடலுக்கு சட்டகம் ஆகும். நாம் குதிக்கவும், ஓடவும், ஓய்வு நிலையில் இருக்கவும், படுத்திருக்கவும் உதவுறது இந்த எலும்பு தான். எலும்பு உடலின் உட்புற பாகங்களை பாதுகாக்கிறது. பிறக்கும் போது குழந்தைகளுக்கு 300 எலும்புகள் இருக்கும். ஆனால் வளர வளர அந்த எண்ணிக்கை 206 குறைகிறது. நம் உடலின் நீளமான எலும்பு அப்படின்னு பார்த்தோம்னா தொடை எலும்பு. சிறிய எலும்புன்னு பார்த்தோம்னா காதில் உள்ள அங்கவடி எலும்பு தான். அடுத்து தசை. இந்த பகுதியில நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா இதுவே உங்களுக்கு டயர்டா இருக்கும். அடுத்த வகுப்புல உடனே பார்த்துருவோம். மீதி உள்ள பகுதியை அறிவியல்ல 2வது பார்ட் போட்டிருக்கோம். ஏன்னா முக்கியமானதான். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துருவோம். ஓகேவா? அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஜாபெட்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம்.